அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஏகே இன்ஃபோ. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடாப் ஸ்கேனர் பயன்படுத்துவது எப்படி. இன்றைக்கி எல்லாருமே அடாப் ஸ்கேனர் நம்ம பயன்படுத்துகிறோம். அடாப் ஸ்கேனரை பயன்படுத்துறது சிலர் தெரியல. அடாப் ஸ்கேனரை பயன்படுத்தினாலும் அந்த பிளர் ஆகாமல் ஸ்கேன் பண்ணுறது எப்படிங்கிறது தெரியல. இன்றைக்கி மாணவர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே இதை யூஸ் பண்ணுறோம். இந்த அடாப் ஸ்கேனரை ப்ராப்பராக எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களோட மொபைல் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் அடோப் ஸ்கேனர் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அடோப் ஸ்கேனர் ஓப்பன் ஆகும். என்னோடய மொபைல் ஆல்ரெடி நான் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஓப்பன் காட்டுது. ஃபஸ்ட் டைம் நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அடோப் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். நான் அடோப் ஸ்கேனர் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு நான் ஆன்சர் ஸ்கிரிப்டை ஃபுல்லாக நான் என்ன பண்ணிக்கிட்டேன், அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நான் எந்தெந்த பேப்பர்ஸை ஃபுல்லாக நான் ஸ்கேன் பண்ண போகிறேனோ அந்த ஸ்கேன் பண்ணக்கூடிய பேப்பர்ஸை நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டேன். பேப்பர்ஸை நம்ம என்ன பண்ணிக்குவோம், ஸ்கேன் பண்ணலாம் ஒன் பை ஒன்னாக. இந்த ஸ்கேன் பண்ண பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக பேஜ் நம்பர் வைஸ் நான் அடுக்கி வச்சுருக்கேன். பேப்பர்ஸை ஸ்கேன் பண்ணி முடித்த உடனே நம்ம எழுதின பேப்பர்ஸ் எல்லாமே கரெக்டாக ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கோமாங்கிறத பாருங்கள். ஒவ்வொரு பேப்பருமே நீட்டாக ஸ்கேன் ஆகிருக்கு. ஒருவேளை உங்கள் பேப்பர்ஸ் சரியாக ஸ்கேன் பண்ணாமல் இருக்குது. சில ஆன்சர் பேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த நம்ம ஸ்கேன் பண்ணோம் இல்லையா, பேக்ரவுண்டில் டெஸ்க் இருக்குது, அந்த டெஸ்க்கும் சேர்ந்து ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருந்ததுன்னா கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, நீட்டாக இதை அப்படியே கிராப் பண்ணிடுங்க. கரெக்டாக அந்த பேப்பரை மட்டும் வர மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும், கிராப் பண்ணணும். ஓகே, இங்கே எல்லா பேப்பரும் என்ன இருக்குது, நீட்டாக தான் இருக்குது. இங்கே எல்லா பேப்பர்ஸும் நீட்டாக இருக்குது. இதில் ஏதாவது பேப்பரில் அந்த சைடில் இருக்கு இல்லையா, இந்த சைடில் கொஞ்சம் இந்த டெஸ்கில் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இது ஜஸ்ட்டு நம்ம கையில் என்ன பண்ணால் போதும், டச் பண்ணால் போதும். இது க்ளீனப் பண்ணால் போதும். நம்ம ஃபிங்கர் வச்சு லைட்டாக அப்படி டச் பண்ணால் போதும். அது என்ன ஆயிரும், ஒயிட் கலரில் மாறிடும். ஸோ பேப்பரில் அப்படி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அந்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணுங்கள். கீழே ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, கீழே ஆப்ஷன்ஸ் க்ளீனப்னு சொல்லி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு பாருங்கள். க்ளீனப் சொல்லி ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஆப்ஷன்ஸில். அதுக்கப்புறம் இந்த பேப்பர்ஸ் ஏதாவது நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்க வேண்டிய பேப்பர் கடைசி பேப்பர் போயிடுச்சு, கடைசி இருக்க வேண்டிய பேப்பர் ஃபஸ்ட்டுக்கு போயிடுச்சு, அதை ரீஆர்டர் பண்ணோம்னா நீங்கள் ரீஆர்டர் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு இதை ரீஆர்டர் கொடுத்து இந்த பேப்பர் எங்கே இருக்கணுமோ அங்கே வச்சுருங்க. இல்லை திரும்ப அதே இடத்துக்கு எனக்கு வரணும்னா அதே இடத்துக்கு வச்சிடலாம். இந்த பேப்பர்ஸை திரும்ப ரீஅரேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. பேப்பர்ஸ் நீங்கள் ஸ்கேன் பண்ணும்போது சில இது மாறி இருக்கலாம். சில பேப்பர்ஸ்லாம் என்ன ஆகும், ஒழுங்காக ஸ்கேன் ஆகாமல் இந்த மாதிரி இருக்கும். ஒரு பேப்பர் இப்படி இருக்கும், ஒரு பேப்பர் இந்த மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் இந்த பேப்பர்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் கரெக்டான பொசிஷனில் காமிக்கலாம். கரெக்டான பொசிஷனில் வைக்கணும். நீங்கள் ஃபைனலாக சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா பேப்பர்ஸும் ஒன்று போல் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் சேவ் பண்ணுங்கள், பிடிஎஃபாக சேவ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் இதில் கலர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கலர்ஸுங்கிறது ஒரிஜினல் கலர் சூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரிஜினல் கலரில் இருக்கும் பேப்பர். ஆட்டோ கலர் சூஸ் பண்ணோம்னா பேப்பர்ஸ் என்ன ஆகும், ஆட்டோ கலரில் இருக்கும். இது ஜஸ்ட்டு நம்ம கொடுத்தாலே எல்லா ஆப்ஷனுமே அதே பேப்பர்ஸ் அதே ரிசல்ட்ஸில் காமிக்கும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு பேப்பர் நம்ம ஸ்கேன் பண்ணால் விட்டு போச்சு அப்படின்னா திரும்ப என்ன பண்ணிக்கலாம், டேக் அனதர் ஃபோட்டோ நம்ம எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அந்த பேப்பரை ஆட் பண்ணலாம். இல்லை நம்ம யாராவது எடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அந்த பேப்பர்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் ஃப்ரம் ஃபோட்டோஸ், அதுலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம் பேப்பர்ஸை. இது ரொம்ப சிம்பிள். இதுக்கப்புறம் அந்த பேப்பர்ஸ் இந்த கண்டிப்பாக என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலை என்ன பண்ணணும், ரீநேம் பண்ண சொல்லுவாங்க. இப்போ ரீநேம் பண்ண சொல்கிறாங்கன்னா இங்கே என்ன சொல்கிறாங்க, உங்களோட ரிஜிஸ்டர் நம்பர் கொடுக்க சொல்லுவாங்க இல்லையா. இங்கே நான் ரிஜிஸ்டர் நம்பர் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். உங்கள் ரிஜிஸ்டர் நம்பர் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் நம்பர் மென்ஷன் பண்ண சொல்லுவாங்க. _ உங்கள் சப்ஜெக்ட் கோடு, உங்கள் சப்ஜெக்ட் கோடை நான் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். சப்ஜெக்ட் கோடு மென்ஷன் பண்ணிவிட்டு உங்கள் டேட்டை என்ன பண்ணிடுங்க, மென்ஷன் பண்ணிடுங்க. டேட்டை மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த ஃபைலை ரீநேம் கொடுத்தீங்கன்னா அந்த ஃபைல் நீங்கள் கொடுத்த நேமில் அது சேவ் ஆகிரும். மேலே சேவ் அஸ் பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃபாக சேவ் ஆகும். பிடிஎஃபாக சேவ் பண்ணி முடித்தோடனே இந்த ஃபைலை நீங்கள் யாருக்கு அனுப்பணும் போது தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபைலை யாருக்கு நீங்கள் சென்ட் பண்ணுவீங்க, இதை நீங்கள்
ஃபைலை ஷேர் பண்ணுறீங்கன்னா ஷேர்னு இருக்கு இல்லையா, இதில் வந்து ஷேர் ஏ லிங்க்னு இருக்குது. லிங்காக நீங்கள் ஷேர் பண்ண முடியாது. ஷேர் ஏ காப்பி தான் நீங்கள் கொடுக்கணும். இந்த ஷேர் ஏ காப்பி நீங்கள் யாருக்கு ஷேர் பண்ண போகிறீங்க, நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறதா இருந்தால் வாட்ஸ்அப் கொடுத்தீங்கன்னா யாருக்கு அந்த காப்பி ஷேர் பண்ணுறீங்களோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். அல்லது டெலகிராமில் நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா டெலகிராமில் ஷேர் பண்ணலாம். இதில் கூகுள் கிளாஸ் ரூமில் சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஸ்கிரிப்ட் வந்து கூகுள் கிளாஸ் ரூமில் தான் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க. இப்போ கிளாஸ் ரூமில் சப்மிட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த கிளாஸில் இருக்கீங்க ஸ்டூடெண்ட்டாக, உங்கள் எந்த கிளாஸில் நீங்கள் இருக்கீங்களோ அந்த கிளாஸில் போய் என்ன பண்ணுங்கள், அது அசைன்மெண்ட்டாக சப்மிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா சப்மிட் பண்ணிடுங்க. எப்போயுமே அசைன்மெண்ட்டாக தான் சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். இல்லை எங்களுக்கு வந்து இது கூகுள் ஃபார்மில் சப்மிட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பேப்பர் இருக்கு இல்லையா, இந்த பேப்பர் வந்து இந்த மோர் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா காப்பி டு டிவைஸ், உங்கள் ஃபோனில் என்ன ஃபோல்டரில் நீங்கள் சேவ் பண்ணணுமோ சேவ் பண்ணி வச்சுக்கலாம் டவுன்லோட்லையா. இல்லை நீங்கள் புதுசாக ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் சேவ் பண்ணலாம். காப்பி டு டிவைஸ் கொடுத்தீங்கன்னா மொதல் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. அதுக்கடுத்து சேவ் காப்பி டு கூகுள் ட்ரைவ் இருக்குது. கூகுள் ட்ரைவில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் சேவ் பண்ணலாம். நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா கூகுள் ட்ரைவில் சேவ் ஆகும். நீங்கள் டிவைஸில் காப்பி பண்ணிங்கன்னா எந்த ஃபோல்டரில் இருக்குன்னு பார்த்து வச்சுட்டு அந்த ஃபோல்டர்லேருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், கூகுள் ஃபார்மில் சப்மிட் பண்ணும்போது அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஸ்கேன் பண்ணுறது வந்து ரொம்ப சிம்பிள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஏகே இன்ஃபோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.